ஒன்று தேவனே, உங்களுடைய ஜீவனும் நீர் கொடுத்த ஜீவனும் நீர் கொடுத்த பலனும் நீர் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் உங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே பார்த்து நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே படைத்து நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போட்டுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே மெய்யான தேவன், இந்த பூமியில் எங்களை படைத்த தேவன் இரு ஆண்டவரே உண்மையுள்ளவர் சொல்லி நாங்கள் அறிந்து நாமத்தை மகிழ்ப்படுத்தி நாங்கள் துதிக்கிறோம். தூயவராக இருக்கிற ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்த வந்த தெய்வம் இன்னும் எங்களை நடத்துங்க. ஒரு நாமத்தை மகப்படுத்துகிறோம், பொறுப்படுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோட ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா. கொஞ்சம் அமருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேல் ஆசீர்வதிப்பாராக. தேவன் பலத்த காரியம் செய்வாராக. ஆமே. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பொண்ணு பேச இருக்கோன்னு தயவுசெய்து வரும்போது சொல்கிறேன், வாரம் வாரம் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். உங்களை தயவாக வேண்டிக்கணும்னா செல்லுக்கு இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது செல்லு ஊட்டி எடுத்துட்டு தப்பே இல்லை, சரிங்களா? நீங்கள் தொழுகத்தில் கஷ்டம் பண்ணால் பாய் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு போனீங்கன்னா அவங்க தொழுகும் போது பார்த்து செல்லு கொண்டு போக மாட்டாங்க, ஊட்டியை கொண்டு போயிடுவாங்க. செல்லை யாருமே கொண்டு போக மாட்டாங்க, அவை தொழு. நம்ம நிறைய கற்றுக்கணும் செல்லு. அதனால வரும்போது உங்களை வீட்டில் போராட்டி பார்த்தோன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். உங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. கர்த்தர் உங்களை வெவ்வேறு ஆசிரியப்பாராக, பலப்படுத்துவாராக. சொன்னனையும் அவன் தானே செல்லு கற்றுக்க முடியாது, சொல்லிட்டாங்கிறதுக்காக கற்றுக்கணும். செல்லை வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீட்லேயே எடுத்துட்டு வந்துடும், ஒன்றும் தப்பே இல்லை. அந்த காலத்தில் செல்லு இல்லாத எத்தனை காரியம் செஞ்சாங்க. அதனால் செல்லை போட்டு வந்துருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு. ஆமே இல்லையா? செல்லு வந்து நம்மளுக்கு என்றைக்கு இடமோடு பண்ண வேண்டாம்னு சொல்கிறது. ஏன்னா செல்லு முக்கியமானது என்னென்னா இடமோடு பண்ணுறது செல்லுட்டேன். ஆமே. இந்த பிறந்த நாளே நம்ம கொண்டாடும் போது உங்களுக்கு ஒரு மனசு ஆகட்டும், ஒரு படப்படுங்க. அதனால தான் ஒரு மனசாக தெரியல. என்னென்னா ஊருக்குள்ளே வந்து குழந்தை குட்டியில் ஓடுறதுக்கிட்டு போய் ஆண்டவர் என்ன செய்யலை, பிறப்பன் பண்ணையை பற்றி என்ன செய்யலை, ஆண்டவர் பிறந்திருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யலை, சொல்லலை. எங்கே மந்தையில் படுத்திருக்கிற, எங்கே படுத்திருக்காங்க? ஆமாம், ஆட்டு மந்தையில் படுத்திருக்கிறதுக்கு போய் சொன்னார். ஏன்னா அவங்க ஒரு மனசோட ஒன்று இன்னொன்று தேவனை தொழுது கொள்வான், தேவனத்துக்கு வந்து என்ன ஒன்று அந்த நட்சத்திரம் எங்கும் போது வந்து படிந்து குடிந்து என்னென்னலாம் கொண்டாட வைத்து அவன் பணிந்தான் அப்படின்னு சொல்லி வேதெல்லாம் பார்க்கணும். அப்படின்னா நாம் என்ன இருக்கோம்னா செல்லு வேணுந்தா நான் தேவாலயத்துக்கு செல்லு தேவையில்லை. அல்லையா? நீங்கள் வரும்போது ஒன்று செல்லை போட்டு வந்துடுங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டாங்க. போகும்போது தற்கொலை செஞ்சுருங்க. உங்களுக்கு அந்த அன்னைக்கு ₹1 கோடி வர்றது கூட அது தடையாக இருந்தால் அதுக்கு 2 கோடியே கற்று தந்துடுவாங்க. செல்லு மேலே ஜீராவில் வயக்கூடாது நம்ம. ஆமே இல்லையா? எதுவும் வயக்கூடாது, ஜீராவில் வருது. செல்லு ஜீராவில் பண்ணி விட்டு உங்கள் ஏவத்தால முடியும் அவங்க திசை. அதனால் தயவுசெய்து செல்லுகளெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. வாரம் வாரம் சொல்கிறேன், இப்போன்னு சொல்கிறேன், இப்போ பிறந்த பண்டிகைனால. சரி, நம்ம சில வசனத்தை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை வைத்தலாம். கர்த்தர் இன்னைக்கு பிறந்தநாளே சும்மா ஒரு 9 மணியோட நம்ம முடிச்சுக்கலாம். எங்கே வந்து மோசடிச்சுக்கான இருக்குல்ல, பயம் மறைஞ்சிட்டாரே. இல்லையா? தொழிற்சி அத்தனை வாடு வெட்டி ஒரு ஏழைன்னு சொன்னால் மணி 9 நாள் ஜனங்கள் வர மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய தெரியல. கர்த்தர் தான் மறுபடியும் உண்டாகணும். சரி, இப்போ நாம் படிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி பார்க்குறோம். ஏன்னா அந்த ஏசாயை பற்றி நம்ம பார்த்தோம். ஏசாயா தான் அவருடைய பேர் எல்லாம் சொல்லுது. அதே மாதிரி அதிகமாக வாக்குத்தத்தம் போடுறதுக்கு பாருங்க. ஏசாயை பற்றியே தான் வருஷம் வாக்குத்தத்தம் அதிகமாக எடுப்பாங்க. வாக்குத்தத்தங்கள் அதிகமானது ஏசாயை பற்றி இருக்கிறாங்கன்னா அந்த அவர் அவ்வளோ தரிசனத்தை கண்ட மட்டும் இல்லை, ஏசாயா என்ன செஞ்சார், தரிசனங்களை சொன்னது மட்டும் இல்லை, அவருக்கு அதிகமாக வெளிப்பாடுகள் அதிகமாக கற்றுட்டு தந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுத்தாரு. ஆனால் தெளிவான வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்குதுன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் உண்டு. அதனால ஏசாயா 8 அதிகமாக கொடுத்துருக்காரு. சரி, ஏசாயா 7:14 படிக்கலாமே. 7 நான் அதிகமாக உங்களுக்கு இது பண்ண முடியாது, இன்னைக்கு டீச்சர் எடுக்கல, சும்மா உங்களுக்கு ரொம்ப படிச்சு சொல்லிடுவேன். அதனால் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல்னா உங்களோட இருக்கிறவராகிறான்னு சொல்லி பேர். உங்களோட என்ன பண்ற ஒவ்வொருத்தரோடையுமே தேவன் இன்னைக்கு உங்களோட இருக்கிறார். ஒவ்வொருவராலும் நீங்க விசுவாசிக்கும் போது உங்களோட
வானத்தையும் பூமியும் படைத்தவர் இருக்கிறார். ஆதி மனுஷனை உண்டாக்குற நாளிலிருந்து இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொரு மனிதனோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவன் அறியாத மக்கள் இருக்கிறார். அவர்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனாருன்னா அவரு தான். அவங்க அறியாத இருக்கலாம். அவங்க அறியாத எங்கேயோ அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. அவங்க அறியாத ஓடுறாங்க, அவ்வளவு விஷயம். ஆனால் நாம் அறிந்து வானத்தையும் பூமியை படைத்த தேவன், நம்மளை படைத்த தேவன், நம்மளுக்கு ஒரு உயிர் ஆறுதுன்னா அவருதுன்னு தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணோம், நம்மோடு இருக்கிற தேவன் அவருதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொண்டு நம்ம இருக்கிறோம். சரி, அதுலயே 15 படிக்கலாமே. தீமையை வெறித்து நன்மை தெரிந்து கொள்ள. தீமை வெறித்து எதையும் சாப்பிடுவாரு. சரி, ரெண்டாவது 16 படிக்கலாம். அதுலயே அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அதிகத்துக்கு முன்னே நீ அலுவலிக்கிற தேசமே அதில் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். ஆமே. பாத்தீங்களா? இதெல்லாம் ஏன்னா தீமை என்ன நன்மை எதுன்னு சொல்லி தெரிந்து கொண்ட ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்குறாரு. நாமளும் என்ன பண்ணோம்னா அந்த பிறப்பு பண்டைய நாள்ல தீமை எது நன்மை எதுன்னு சொல்லி நாம தெரிந்து கொள்ளணும். அந்த தெரிந்து கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறதுக்கு தைரியமா இருப்பார். சரி, அதுலயே ஏசாயா 9:2 படிங்க. 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளியே வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குழி இருந்தவர் மேல் வெளிச்சம் பிரகாசம். எப்படின்னா ஆண்டவர் வந்து என்னன்னா அவர் பிறந்ததுனாலதான் மரண இருள் கட்டுகள் உடையுது. மோசை காலத்தில் இருக்கிறா, ஆபிரகாம் காலத்தில் இருக்கிறா, ஈசாக்கு காலத்தில் இருக்கிறா, யாக்கோபு ஆதி மனுஷனுடைய அந்த வெளிச்சம் எப்போதிக்குதுன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தான் அந்த இருளை ஒடுக்கக்கூடியது, முறிக்கக்கூடியது. அந்த வெளிச்சம் மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வெளிச்சம் எப்ப இருக்குன்னா அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி அப்புறம் என்ன செய்யறாரு வந்து அதை மீண்டும் என்ன அந்த வெளிச்சத்தை ஆதி மனுஷன் கொடுத்த வெளிச்சத்தை நம்மளுக்கு இன்னைக்கு எப்போது வெளிச்சமா நீங்க இருக்கணும். எப்பெல்லாம் இயேசுன்னு சொல்லி பேர் விட்டு இயேசுனாருடைய பார்த்து உட்கார்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி இங்க இந்த வசனம் சொல்லுகிறது. பார்த்துக்கோங்களேன், எவ்வளவு பெரிய மரண கட்டில் இருந்தாலும் மரண இருளை நீங்க நடந்தாலும், அதனாலதான் தாவீது சொன்னேன், நான் மரண இருள் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரே நீர் என்னோடு இருக்கிறீங்க, உங்க கோடு உங்க தடி என்னை தேட்டுகிறதுன்னு சொல்லி அவன் சொன்னான். எப்ப சொல்றான்னா அவன் பாரு உன்னையே சொல்றேன். அப்ப ஏன் தாவீது சொல்றான்னா தாவீது சந்நிதியில் தான் தேவனாய் கர்த்தர் செய்கிறார் போலக்கு வருகிறார். அதனால முன்குறித்தே பாருங்க, நீங்க முன்னோர்கள் வந்து முன்குறித்திய வெளிச்சத்தை பற்றி சொல்லிக்கொண்டே மரணக்கட்டில் இருந்தாலும் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு மரணக்கட்டே இல்லாதபடி உடைக்கக்கூடிய வல்லமே இயேசுங்கிற ஒரே நாமம் தான். அல்லேலூயா. அப்ப நீங்க அவரை நம்ப விசுவாசித்து அவர் பார்த்து உட்கார்ந்து அவரே நம்பிட்டு இருந்தீங்கன்னா எப்போது நீங்க வெளிச்சத்தில் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள வெளிச்சம் எப்போது இருந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த வெளிச்சம் இருந்தா நீங்க இருள என்னன்னு எவ்வளவு பெரிய இருள் வந்தாலும் நீங்க அதை கடந்து போகக்கூடிய உங்களுக்கு எல்லா தகுதியும் தேவனாய் கர்த்தர் தருவாரா. ஆமே. அதுல பாருங்க, அதுல எல்லாம் பாருங்க. அதே 9:6 படிங்க. ஒரு பாலகன் பிறந்தார், நம்மளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். பாத்தீங்களா எத்தனை பேர் இருக்குங்க, எத்தனை பேர் இருக்கு பாத்தீங்களா? அவருக்கு எத்தனை பேர், ஒரு பேருக்கு ஒரு நாமம். அவ்வளவு பெரிய பெரிய தேவன் இவர். சொல்லக்கூடியாத நாமம் படித்த தேவன், சொல்லக்கூடியாத புகழ்படுத்த புகழ்லையே எத்தனை புகழ் சொல்லியும் அவரை வாழ்த்தி நம்மளுக்கு நாட்கள் போதார். அவ்வளோ பெரிய தேவன். ஏன்னா இருள் மரண கட்டுகள் உடைக்கக்கூடிய வல்லமே, நம்ம மரணத்தில் கிடக்கிற தூக்கி காப்பாற்றக்கூடிய வல்லமே, இருள நடக்கிறவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வல்லமே, எவ்வளோ பெரிய நம்மளால முடியாத காரியத்தை முடிச்சு கொடுக்கிற வல்லமே ஒரு இடத்துல தான் உண்டு. அந்த தெய்வத்தை பிடிச்ச பாருங்க, எப்படி அவர்கிட்ட கரெக்டா இருக்கிற பாருங்க, ஒரு நாள் இறந்து போக மாட்டேன்.
அது நிறைய பேர் கிறிஸ்துவ வருவாங்க, பாதியில் திரும்பி போயிடுவாங்க, பாதியில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த தெய்வத்தை நல்லா புரிஞ்சுக்குள்ள, புரியாதனாலதான் போயிடுறாங்க. புரிஞ்சுட்டாங்கன்னா தலையை அறுத்தாங்க வச்சு கூட போக மாட்டாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு புனிதமான வாழ்க்கை. இந்த புனிதத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டா, புனிதமான வாழ்க்கை தெரிஞ்சு கொண்டா, அவனுக்கு எவ்வளோ பெரிய தீர்வு வந்தால் அவன் என்ன பண்ண விட்டு விலகவே மாட்டான். இந்த அரைக்குறையே கற்றுக்குவாங்க. பட்டா போயிட்டு என்ன பண்ணலாம், அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. ஏன்னா அவன் எல்லாம் எனக்கு உலகம் வேணும், இது வேணும்னு சொல்லுவேன். இருட்டு வேணும், வெளிச்சம் வேணும். அப்போ இருட்டு வந்து பிடிக்கும் போது அவன் நிலைமை மோசம் வரும். அதனால ஆண்டவர் இருட்டை விட்டு தான் வெளியே நம்மளை கொண்டாருக்காக நம்மளை அழைத்தார வழியா. நீ ரெண்டையும் ஒட்டிக்கும் போது என்னன்னா அந்த இருட்டு வந்து நம்மளை பாதாளத்துக்கு கொண்டிருக்கும் இல்லையா? அதனாலதான் கிறிஸ்துவ வந்து வரும் சடங்கு சம்பிரதாயம் இதற்கெல்லாம் நீங்க போய் சிக்கிறாதீங்க. நான் அடிக்கடி சொல்ற காரணம் பண்ணுங்க. ஒருத்தர் நான் கேட்டிருக்கிற அவருக்கு வந்த கடை வந்துன்னு இந்த என்னமோ குபார் மொழி, அந்த மொழி, இந்த மொழி, எந்த மொழியும் இல்லையா, எனவே படிச்ச எல்லா மொழியும் ஒண்ணுதையா அப்படி சொன்னா இல்லையா? அளவு வேணும், வீடு கட்டுற ஒரு அளவு வேணும், ஒரு இது வேணும், அது கட்டிக்கணும். அதே சிலை அந்த மொழி இந்த மொழிங்கிறதெல்லாம் சும்மா இதெல்லாம் கட்டுக்கறி விட்டு சட்டில் ஏமாத்துறது நம்பக்கூடாது இல்லையா? தேவன உண்மையை நம்புறவனுக்கு எந்த இரடும் வராது. கத்திற்கு மகிழ்மட்ட. சரி, அதுல யாரை படிச்சீங்க? ஏற படிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவரை திடப்படுத்தி இது முதல் கொண்டு நியாயத்தினாலும் நீதியினாலும் திடப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவம் என்ன அதுக்கு சமாதானத்துக்கும் முடிவே இல்லை. பார்த்தீங்களா? அந்த தேவனிடத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க சமாதானத்துக்கு முடிவே இல்லை. எவ்வளோ பெரிய பாரமா இருக்கு, எவ்வளோ பெரிய மனசுக்குள்ள ஒரு தீர்க்கூடாத பாரமா இருக்கு தீர்வு. இந்த வேதத்தை நீங்க அதிகமா படிச்சிட்டீங்கன்னா, அதை நான் சொல்றேன், படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னா, அதே பாருங்க, இந்த கத்தி எடுத்து தனியை வெட்டி கொண்டுருவேன். இப்போ நான் படித்தோம், யோவானுடைய ஞானஸ்தானம் கொடுத்து யோவானை ஒரு தூரத்தில் அனுப்புறாங்க. அவன் தலையை எடு பண்ணுறாங்க, வழி ஆயிட்டு அவன் தலையை எடுக்கப்படுது. ஏன்னா அதை பற்றி அவன் கவலைப்பட போகிறதில்லை. முழுவதுக்கு வந்தாச்சு, காரியத்தை முடிச்சாச்சு, மீண்டும் பரமேறி செஞ்சாச்சு. யாருக்கு பண்ணீங்க? வானத்தை போய் படத்தை தேவனுக்கு அடிப்படுத்தினா ரெண்டாவது இன்னொன்று போயிடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இது கிடையாது. மனசுல இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கலாப்பு இருக்கலாம், அதே சமயத்தில் அவனுடைய வேலையை அதோட முடிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் நம்மளுக்கு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிற ஒரு வேலையை கொடுத்துருப்ப, அந்த வேலை முடிஞ்சானா நீங்கள் என்னதான் தோற்காரம் போட்டாலும் இந்த புழுவாரத்துக்கு நமக்கு என்ன இருக்காது, வானம் போயிட வேண்டியது. வேலை முடிவு வரைக்கும் 100 வருஷமா, 120 வருஷமா, 110 வருஷமா, 102 வருஷமா, இல்லை எவ்வளோ ஒன்று வச்சிருக்காரோ அது வரைக்கும் அந்த வேலை முடிவு வரைக்கும் நம்மளுக்கு கண்டிஷன் வச்சிருப்பாரு. வாய்ப்பு கொடுப்பார். எதுக்கு வாங்கி கொடுக்குறாருன்னா, அத்தனை நாளைக்கு இந்த பூலோகத்தில் கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குறது எதுக்குன்னா, எப்படியோ ஒரு வழியை மகன் திருத்திடுவானா, திருந்த எண்ணத்தில் வந்துடுவானா, வந்து அந்த மோச்சராய் சொகுலாத்தை பெற்றுக்கொள்வானா, அதுக்காக அந்த கோவில் ஆயுதம் கூட்டி கொடுக்குறதா, அவன் திருந்தற்காக வாய்ப்பு கொடுக்குறதா இது கூட்டி கொடுக்குறது. திருந்தியானா அப்புறம் பூலோகத்தை நீ நன்மை செய்யணும்னு உனக்கு ஆயுதம் எச்சாந்துட்டே இருக்கு. நன்மை செய்யாத ரெண்டாவது இருந்தா உன்னை பாடா போது, நீ நன்மை செய்யணும் இல்லை, நீ வந்துரு இங்கிருந்தே நம்ம தீங்கு 6 மணி தான் கூப்பிட்டுருவாங்க. திருந்துன்னு வரவும் அதை செய்யக்கூடாது. திருந்தி எல்லாம் நல்லா நம்ம அந்த பாங்குலிக்கு போயிடக்கூடாது. கர்த்தர் சூத்திரம் அதை ரெண்டு படிப்பா. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. கர்த்தர் சூத்திரம் பார்த்துங்க, ஒரு வார்த்தை அனுப்பிட்டாருன்னா அது யார் மேல அனுப்புது? இஸ்ரவேல் மேல். அப்படின்னு இஸ்ரவேல்னாரு நம்ம இஸ்ரவேல். கர்த்தருடைய வார்த்தை வந்து அந்த வார்த்தையை நம்ம நேற்று வருமானம் படிச்சோம். செவி காதுள்ளவன் கேட்ட கடவுள் கேட்டுக்கணும். கேட்டு நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா இந்த தெய்வத்தை பாருங்க, உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க, உண்மையான தெய்வத்தை கும்பிட்ற காடு இருக்குதா? இல்லை. காரணம் என்ன? அது பாரம்பரியம், அவங்களோட ரத்தத்தை ஊறி அதை நம்ம வச்சு அப்படியே போயிட்டாங்க. அண்ணா இந்த வேதம், பரிசுத்த வேதம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. யாருக்கு இல்லைங்கிறீங்க? எல்லாருக்கும் இருக்கு. பெரிய அதிகாரிகள் இருந்து, ஐயன்மார்கள் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த பாரம்பரிய கட்டங்கள் விடமாட்டேங்கிறது விஷயம் இல்லையா? அந்த கட்டிலிருந்து அவங்க தப்பிக்கோன்னா நீங்களாம் நான் அதிகமாக முழங்கால் கொடுக்கணும். இது வந்து பரிசுத்த வேதம். அவங்க வச்சிருக்கிறது அகர வேதம். அடிக்கடி சொல்லிக்கிறேன், அந்த அகர வேதம் கட்டுதான் அவங்க வச்சுக்கிறது. அகர வேதம் மாதிரிகள், சூனிகள், செய்வனைகள், ஏவல்கள், பிலிசூனிகள், இப்படி என்னென்ன பண்ணணுமோ அது நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், எல்லாமே இருக்குது. அப்படி இல்லை, நல்லது மட்டும்தான் செய்யும். இந்த பரிசுத்த வேதம் செய்யுங்க. ஆமா, இயேசுநாதர் என்ன செய்வாருங்க? நல்லதுக்கு மட்டும் தள்ளி விடுவார், கெட்டதுக்கு என்ன பண்ண மாட்டார், ஒதுங்கிக்குவார். கெட்ட வரும் செய்யறாங்கன்னா பார்க்க வரைக்கும் பார்த்து ஒதுங்கிடுவார். ஒதுங்கும் போது இன்னொருத்தர் வர்றேன், அவன் வந்து அவன் என்னென்ன பண்ணுவான்னு பண்ணி வருவான். பண்ணி என்ன பண்ண முண்டக்கா கட்டி பண்ணி எங்கே போனோம்னா அது ஒட்டு போயிடலாம். அது அவரே அனுப்புறது, வேற யாரும் அனுப்புறது.
அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, இப்ப பாருங்க 1 யோவான்ல 4:9-10 படிக்கலாமே. 1 யோவான் எடுத்துக்குவாங்க, புதிய ஏற்பாடுக்குவாங்க. குயிக்க எடுங்க, 9 மணிக்கு நான் முடிக்கும். 1 யோவான் எடுத்தீங்களா? புதிய ஏற்பாடு. ஒரே பேரான குமாரனாலே நாம பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்ம மேல வைத்து அன்பு வெளிப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அவர் அனுப்பினால இது வெளிப்பட்டது. அவர் அனுப்பணும். யாரு ஒரே குமாரனாக? இயேசு கிறிஸ்து. பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்ற வந்த தெய்வம். அந்த தெய்வன் பூலோகத்துக்கு வந்த நேரத்தை நம்மளுக்கு எல்லாம் நடக்கு. பாருங்க, மலிக்கா ஒரு வசனம் படிக்கிறது விட்டுட்டோம். மலிக்கால 3:1 ஒண்ணு படிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், எனக்கு முன்பாக போய் என்ன பண்ணுவாப்ல? அது யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது சொன்னாப்ல கொஞ்சம் கேட்கிறேன். யாருங்க உங்களுடைய மைண்ட் எங்க நிற்கிறது பார்க்கலாம். யாருங்க? ஒரு தூதன் அனுப்ப வழியே அது யாருங்க சொல்லுங்க. ஏன் அவர் சொல்றாரு? அவருடைய கடை முடிஞ்சான்னு அவர் என்ன செய்யறாரு? சிரசாதம் பண்ணப்படுது. ஏன்? அதுக்கு மேல அவருக்கு சோடி கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளை பூமியில் நெருப்பு வைக்கிறாங்கன்னா அவர் தேவதூதன். இன்னும் அப்படின்னா மனசுதான் இருக்கிறாரு. அவர் என்ன சாப்பிட்டாரு? உங்களாட்டு சோறு தின்னாரா? சோறு திங்கல. என்ன தின்னாரு சொல்லுங்க. அவர் என்ன தின்னாரு? தேனுமே வெட்டுக்கிளியும் தான் தின்னாரு. நம்மளாட்ட ஏன் சோறுதுங்களா அவரு? இன்னைக்கு நம்ம இருக்கிற ஒரு வெட்டுக்கிளி பறிச்சுட்டு வந்து நம்ம பிச்சு கொடுத்து தின்றுறீங்களா? தேனுங்க அப்படின்னு ஏன் சொல்லுங்க. அப்புறம் அதை படிக்கிறாரா? அவர் உண்டாக்குனாரு. அவருக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டு போக வேண்டியது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய இதுக்குன்னு சரித்திரத்தை பூலோகத்தில் எடுத்து பேசணும், நிறைய பேசலாம். ஆமா, பூலோகத்தில் மனுஷனை படைச்சதுன்னு சொன்னா மனுஷன் நன்மை செய்யறதுக்கு தான் தேவன் படிச்சார வழியா, தீமை செய்யறதுக்கு இல்லை. நம்ம நன்மை செய்யறதுக்காக தான் நம்மளை உண்டாக்குனாரோ, தீமைக்காக இல்லை. நம்மளுக்குள்ள அவர் கொடுத்த உயிர் நம்மளுக்கு இருக்குது. இந்த உயிரவே தீட்டுப்படுத்துற எப்படி தெரியுமா? நிறைய தீட்டுப்படுத்துறாங்க தெரியுமா? நிறைய நம்மளே தீட்டுப்படுத்திக்கிறோம். அப்ப தீட்டுப்படுத்தாத வாழறதுக்காக இயேசு என்ன சொன்னார்னா, என்னுடைய சத்தியத்தை அறியுங்க, சத்தியத்துக்கு பிறகு நடக்க பாருங்க, நீங்க எப்போதும் வெளிச்சல் இருப்பீங்க, இருள் நடக்கவே மாட்டேங்கிற. அந்த இருள்ல இருந்து நம்ம மாறின போது நல்லா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, 2வது ரோமர்ல 5:8 படிங்க. அவ்வளவு படம் முடிக்கும். போயிட்டு ரோமர்ல 5:8 நாமல் பாவிகளா இருக்கையில் பாத்தீங்களா? நம்ம மேல விலக பண்றதுக்காக உலகத்துக்கு வந்தார். நம்ம மேல வைத்த அன்பு, நம்மளை படைச்சிட்டாரே, ஆதி மனுஷனை படைச்சிட்டாரே. அவர் சொன்னதை கேட்காத தப்பு செஞ்சாலும், இந்த பூமியை அடமானதுக்கு அனுப்பினாலும், அது நம்ம மேல வச்ச அன்பு மேலதான் அவர் ரெண்டாரு உலகத்துக்கு நம்மளை மீட்டுக் கொண்டாரு சொல்லி வேறு சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. எல்லாமே படிக்கிற டைம் இல்லாதனால நம்ம குழுமா முடிக்கிறேன். ஒரே வசதி படித்து நம்ம முடிக்கலாம். லூக்கா ஸ்தோத்திரம் 2:10-11 மட்டும் படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம். லூக்கா தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்னைக்கு என்ன தெரியுங்களா? உண்டாக்கும் நற்செய்தி என்னன்னா, தேவன் நம்மளுக்கு பூலோகத்தில் பிறந்ததுக்கு என்னன்னா, இந்த பண்டிகை நாளில் நல்லா கேக்கு வெட்டி நல்லா சாப்பிட்டு நல்ல திருப்தியாக அநேகருக்கு நம்ம என்ன கேக் கொடுக்குறீங்களாக, நல்ல பிரியாணி பண்ணி கொடுக்குறீங்களாக. இயேசு இன்னைக்கு இந்த பண்டிகை மாசத்துல இந்த 30 நாளைக்கு எல்லாருக்கும் என்ன சந்தோஷப்படுகிற நாங்கள் செய்வோம்னு சொல்லி நம்ம செஞ்சு நாம் என்ன பண்ணணும்? நாமளும் மகிழணும், அவங்களும் மகிழணும். அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். என்ன நற்செய்தி, அருமையான செய்தி. பிறப்பின் பண்டிகை நாள்
அண்ணன் சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த மாதம் பிறந்தவங்க நிறைய விருந்து போடுறாங்க, தேவாலயத்தில் அணிதினம் விருந்து நடந்து கொண்டிருக்கிறார், திருவிழா நடந்து கொண்டிருக்கு, கொண்டாடி கொண்டே இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சோடு மக்கள் இருக்கிறனால நம்மளால என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் நடத்துகிறோம். நம்மளும் அதே மாதிரி வயசு நம்மளையும் கடவுள் அந்த மாதிரி செய்வார். நாமளும் அந்த காரியத்தெல்லாம் அடுத்த வருஷம்லாம் என்ன பண்ணணும், இந்த வருஷம் விடுங்க, அடுத்த வருஷம் கண்டுச்சுன்னா காலையில் 9 மணிக்கு போனோம்னா சாயங்காலம் 3 வரைக்கும் எல்லாம் இழுத்து போகிறோம், எல்லாம் சாப்பிட்டு போடும். அல்லையா கத்த அந்த காரியத்தெல்லாம் கத்த நிறைவேற்றுவாங்க. அதுக்காக இப்போ பிடிச்சா எல்லாம் ஜபம் பண்ணும். ஜபம் இல்லை, அதனால தான் இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கோம். அல்லையா 2வது மெத்தனாவே படிச்சிட்டேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பார்த்தீங்களா, எங்க பிறந்திருக்காரு? இன்னைக்கு ஊர்ல என்ன இருக்குது? காடாவளத்துக்கு பிறந்திருக்காரு, டேனிஸ் மரத்துக்கு பிறந்திருக்காரு, இங்க நேதாஜி பிறந்திருக்காரு, நாம் இருக்கிற இங்க பிறந்திருக்காரு. தாவீதுல அன்னைக்கு பிறந்திருக்குன்னு எழுதியிருக்குது. ஆனால் இன்னைக்கு இங்கெல்லாம் புறச்சனத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுக்குள்ள பிறந்திருக்காரு, நம்ம இருக்கிற இடத்துல பிறந்திருக்காரு, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறார். இல்லையா? இந்த ஆஸ்து ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்க முழங்கால் படிவிடும் போதெல்லாம் தேவன் உங்களோட இருக்கிறான்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் அப்படியே நம்ம முழங்கால் படி